கன்னியா ராசி. இந்த கன்னியா ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, கன்னி ராசிக்கு கன்னி மாதம் என்று சொல்லக்கூடியது. ஆனால் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியா ராசிக்கு துலா துலா ராசியில் போய் சூரிய பகவான் இருக்கார். இப்போ 12 கோடிவன் சயான சுக அதிபதியாக வரக்கூடியவர் அந்த சூரிய பகவான் வந்து 12ஆம் இடத்துல போய் இந்த 2ஆம் இடத்துல 12ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது, அதாவது குடும்பத்துக்கு விரைய செலவை அதிகரிக்குது. குடும்பம் மூலியமாக விரைய செலவை அதிகரிக்குது. அப்போனால குடும்பத்தில் விரைய செலவு அதிகனால நம்ம குடும்பத்துக்கு எந்த அளவுக்கு செலவு செய்யணும் அப்படிங்கிற கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும். ஏன்னா 6ஆம் அதிபதி வரக்கூடிய சனி பகவான் வந்து உங்களை ராசியை பார்க்குறாரு. அப்போ கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்துடுங்க. அப்போ நீங்கள் கடன் வாங்குவதனால நமக்கு சிக்கலை அதிகம் ஏற்படுத்துதுங்க. அதனால் அது கொஞ்சம் பொருளாதார நிலை சிக்கலையும் கொடுக்குதுங்க. தொழில் ஸ்தானத்திலும் மிக கவனத்தோடு இருக்கணும். ஆனால் உங்களுக்கு ஏதோ ஒரு வழியுமே ஒரு லாபம் உண்டுன்னு சொல்லுதுங்க இந்த மாதத்தில். எப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பகவான் போய் ஆதிசாரமாக வந்து 11ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்காருங்க. உச்சம் பெற்றதில் ஒரு பொருளாதார நிலையில் ஏதாவது ஒரு லாபத்தை கொடுக்குறாரு. அப்போ லாபத்தை கொடுத்தாலும் நம்ம அந்த லாபத்தை வந்து நம்ம கடன் அடைப்பது ஒரு சிறப்பை தரும். ஏன்னா கடன் இருக்கிறதுனால அந்த கடனை கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து ஒரு நல்ல நிலைப்பாட்டை கொடுக்குன்னு வச்சுங்களேன்.